மக்களே, யூ ஆர் வாட்சிங் நாட் சினிமா வித் மீ திவ்யா. யோகி பாபுவோட நடிப்பில் உருவாக்கக்கூடிய தூக்குதுறை படத்தோட பிரஸ் மீட் ஈவெண்ட் வந்து நடந்துருந்துச்சு. இந்த ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ், சென்ராயன், மாஸ்டர் மகேந்திரன், கும்கி அஸ்வின் அப்படின்னு இந்த மூவியோட டீம் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து மறைந்த ஆக்டர் மாரிமுத்து பற்றியும் பயங்கர எமோஷ்னலாக வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாம் இந்த படத்தை பற்றி என்ன மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நானும் ஒரு 30 வருஷமாக இதே சினிமாவை பார்த்துட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து. யூனோ லைக் நம்ம தமிழ் சினிமாவை அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. நான் தெலுங்குலேயும் படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக மலையாளம்லேயும் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, நிறைய பெரிய படங்களுக்கு தான் நிறைய தேட்டர் கிடைக்குது, நிறைய சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தேட்டர் கிடைச்சாலும் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஷோஸ் கிடைச்சா நல்ல டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது. அதில் நிறைய நிறைய யூனோ லைக் நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய புது புது ஹீரோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன், மாட்டிக்கிட்டும் இருக்கேன் சொல்லலாம். அண்டு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி படம் நிறைய தேட்டருக்கு வரணும். எனக்கு நிறைய பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் நான் வந்துட்டு சின்ன இவங்க தான் அவங்க தான் எதுவுமே நான் நேம் பண்ண விரும்பலை. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற ஒரு மிகப்பெரிய கை அவங்க எல்லாருமே, அவங்க ஹேண்ட்ஸ் அவங்கெல்லாம் வரணும். அவங்க வருஷத்துக்கு எனக்கு என்ன தோணும் எவ்ரி டைம் அப்படின்னா, வருஷத்துக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணால் ஏதாவது 2 சின்ன படம் லைக் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து நல்லா இருக்குது வாங்கப்பா உங்களுக்கு நாங்கள் தேட்டர் தரோம் அப்படின்னு எனக்கு வெல்கம் பண்ணுன்னு தோணுது. எனக்கு ஐ திங்க் திஸ் அ நைஸ் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சின்ன படம் ஜெயிச்ச ஒரு படம் டைனோசர் நான் சொல்லலாம். அதில் வந்து கார்த்தின் என் ஃப்ரெண்டு நடிச்சிருந்தார், சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அந்த படம் கம்மி ஷோஸ் கிடச்சிது, தேட்டருக்கு வந்தது, ஆடியன்ஸுக்கு பிடிச்சது. ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் எல்லாருமே அவங்கள பாராட்டினீங்க, அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடச்சி இன்னைக்கு அந்த படம் எல்லாருமே பாராட்டுறாங்க. அகைன் அவர் திருப்பியும் படம் பண்ண தான் போகிறாரு. அவருக்கு அது மட்டும் தான் தெரியுது. அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய தேட்டர் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தேட்டர் கொடுங்க, வெல்கம் பண்ணுங்களேன். அவர் சொன்ன மாதிரி 90% அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி தமிழ், நாட் ஓன்லி தெலுங்கு, எங்கேயுமே இல்லை, அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தான் வெல்கம் பண்ணணும். ப்ளீஸ் தேட்டர் கொடுங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா வரணும். இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான், எல்லாருமே என்னோட ஃபேவரேட்ஸ் தான். அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, உங்களுக்காக மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டருக்கு வரணும், அவங்க படம் பார்க்கணும். ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சேர்க்கணும். இது நம்ம கடமை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தூக்குதுறை ஃபஸ்ட்டு மகேஷ் சொல்லணும். அவர் வந்து நம்ம எல்லோரும் சீரியலில் வந்து பாண்டியன் ஸ்டோரில் பார்த்துருப்போம். இப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டாக இந்த ஹீரோவாக பண்ணுறாரு, ஈக்குவல் கேரக்டராக பண்ணியிருக்காரு. முதல்ல மகேஷ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட், நம்ம வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அவர் வந்து சொல்லணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க், ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஆல்பம் பண்ணணும், இது பண்ணணும் மாஸ்டர்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் இந்த படத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே நான் எதையுமே யோசிக்கல. முதல்ல ஓகே சொல்லி நான் வரேன், நான் அதில் ஒரு ஹூக் மூவ்மெண்ட் பண்ணுறோம், அந்த படத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோன்னு அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த 3 பேருமே, அரவிந்த் சாராக இருக்கட்டும், வினோதாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும். அன்பு இப்போ நம்ம கூட இல்லை, ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். மற்ற 2 பேரும் இருக்காங்க. ரொம்ப ஒரு 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 டைரக்டர் டென்னிஸ் வந்து என்கிட்ட அந்த கான்செப்ட் சொல்லும் போது இது அற்புதமாக அந்த காமெடி, நான் அந்த சாங் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் மியூசிக், அது ஒரு அழகான ஒரு ப்ரமோ சாங்கு. அதுக்கு கான்செப்ட் கேட்டேன், அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் பார்த்ததை விட இன்னும் பயங்கரமான உள்ள ஒரு கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க. அதை கேட்ட உடனே இந்த சாங் சிரித்து நாங்கள் எடுத்தோம். அதுதான் அந்த சாங். அதில் வந்து நம்ம மொட்டராஜேந்திரன் சார், சென்ராயன், பாலசரவணன் எல்லாருமே மாஸ்டர் வாங்க லுங்கியை கட்டுவோம், ஆடுவோம், பாடுவோம்னு சொல்லிட்டு அது எல்லாம் குழந்தைங்களும் பிடிக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த சாங்கை பண்ணியிருக்காங்க. மகேஷாக இருக்கட்டும், அதில் வினோத் நம்ம ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு, பாலசரவணனும் எல்லோரும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த சாங்கை பார்க்கும்போது அதில் விளையாடிக்கிறது வந்து நம்ம எடிட்டர். தேங்க்ஸ் தீபக். அந்த பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அதை வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு அப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி என்ன தான் கொரியோகிராஃபி பண்ணாலும் அதை எத்தனை வந்து அந்த ஒரு சாங்லேயே ஒரு காமிச்சிருக்காருன்னா அந்த படத்துலையும் அவ்வளோ க்ரிப்பாக பண்ணியிருக்காரு. டென்னிஸ் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் இப்படி ஒரு டீமோட எனக்கு கொரியோகிராஃபி இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அலாட். கேமராமேன் நம்ம ரவி வர்மா,
அவர்கிட்ட அந்த பிளாக்குங்க ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒரு ரவுண்டு ஒன்று போட்டு அதுலேயே ஒரு க்ரியேட்டிவிட்டி. அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, பெருசாக சாதிக்க போகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப அற்புதமாக நாங்கள் எங்ககிட்ட கம்மியான டைமில் அந்த சாங்கை நாங்கள் வந்து ஒய்டராக எடுத்துக்கிறோம். தேங்க்யூ சப்போர்ட். இதுலேயும் நாங்கள் ரீல்ஸுக்காக ஒரு ஊக் மூமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நான் ஊக் மூமெண்ட் யாருக்காவது சொல்லி கொடுக்கணுன்னா இங்கே வந்து நம்ம கூல் சுரேஷ் அண்ணா தான் அதுக்கு இது. சரி அப்புறமா சரி தேங்க்யூ. இதை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ கூட நான் பொங்கலில் வந்து ஃபேமிலியோட ஒரு 3 நாளைக்கு 3 படம் எல்லாத்தையுமே பார்த்தேன். நல்லா இருக்குது. ஜாலியாக வந்து தேட்டரோட ஃபேமிலியோடு பார்க்குறது தான் அதோட என்டர்டெயின்மெண்ட்டு. என்ன தான் வேலை இருந்தாலும் ஸோ அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. டெனிஸ் ப்ரோ, ஃபைட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு த்ரூ அவுட் ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தூக்குதுரை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு, தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படி தான் சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் வெள்ளைப்பாண்டியன் சார், வினோத் பிரதர், அன்பு சார், இவங்க 3 பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படி தான் இந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன். அரவிந்த் சார் வந்து யூஎஸில் இருக்காங்க. எனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்தேன். சென்ட்ரா என்னை ஒரு மாதிரி எமோஷன் ஆகி விட்டுவிட்டார். ஓகே, அரவிந்த் சார் வந்து யூஎஸில் இருப்பாங்க. இங்கே இருந்துட்டு நம்ம இங்கே ஒரு 1:30 மணினா அங்கே ஒரு நடுராத்திரி 1:30 மணி இருக்கும், இல்லை விடிய காலம் ஒரு 3 மணி இருக்கும். நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்ருப்போம், அவர் அங்கே ரவுண்ட் த கிளாக் இங்கே நடக்கிற ஷூட்டிங்கு அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். சென்ட்ராயன் டேட்ஸு, என்னோடய டேட்ஸு, அப்புறம் யோகி பாபானோட டேட்ஸு, மாரிமுத்து சாரோட டேட்ஸு, எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள். எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு 5 படங்களுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த டேட்ஸ் அமையணும். உங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனைகள் தெரியும். அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கு மிஸ் ஆகும்போது இவங்க 3 பேருமே, டென்னிஸ் பிரதர், அரவிந்த் பிரதர், வினோத் பிரதர், அப்புறம் வந்து அன்பு சார், 4 பேருமே அதை சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க. நான் என்ன படம் பண்ணுறேன், இன்னொரு படம், அந்த படத்தோடைய இபிஸ்ட்டை பேசி, அந்த மேனேஜர்ஸ்கிட்ட பேசி, டைரக்டர்ஸ்கிட்ட பேசி, அழகாக அவங்களும் ஹர்ட் ஆகாமல், நமக்கு அது பிரச்சனை வராமல் நீட்டாக அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி, அப்புறம் யோகி பாபுனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி, சென்ட்ராயனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி, எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பாக முடித்தாங்க. சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு செட் போட்டிருப்பாங்க, பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து ஷூட்டிங் நடத்த முடியாமல் போயிருக்கும், முதல் நாள் கேன்சல் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஐ மீன் ஃபினான்ஷியல் லாஸை சந்திச்சிருக்காங்க ஷூட்டிங் அப்போ கூட வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க. எங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. பேமெண்ட் வந்து டான்னு வரும். எனக்கெல்லாம் பேசுனதை விட அதிகமாக கொடுத்தாரு பேமெண்ட். ரொம்ப நன்றி சார். ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர் அவர் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. இதில் ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறோம். அந்த மாதிரியான படமாக ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஷூட்டிங்காக அது இல்லை. ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படமாக ஒரு பெரிய படத்துக்கான விஷயங்கள் தான் நான் பார்த்தேன். அவ்வளோ நிறைய செலவு பண்ணி, மனசாக செலவு பண்ணி, எல்லாம் இயக்குனருக்கு என்ன தேவையோ, இந்த காட்சிக்கு என்ன தேவையோ, அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ, அந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மிகச்சிறப்பாக வந்து இயக்குனரோட தலைமையில் தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்து இந்த படத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எல்லாம் அதுக்கு கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள். இது அன்பு சாருக்காகவும், அரவிந்த் பிரதருக்காகவும், வினோத் சாருக்காகவும், டென்னிஸ் பிரதருக்காகவும் மொத்தமாக இந்த படம் வந்து சிறப்பாக ஓடணுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு மேடையில் அவ்வளோவா பேசி பழக்கம் இல்லை. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை. ஒரு 15 வருஷ கனவு எனக்கு இது. என்னை டெலிவிஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் டெலிவிஷனில் தான் இருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். நான் டெபியூவாக இந்த படத்தில் வந்து நான் அறிமுகமாகிறேன்.
இந்த படம் எனக்கு வந்து முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த 3 ப்ரொடியூசர் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அரவிந்த் சார், அன்பு சார் அண்ட் வினோத், இவங்க 3 பேருமே ஆக்சுவலி ஒரு டெலிவிஷனில் நடிக்கிறான் ஒரு பையனை நம்பி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் லைக் என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் பண்ணுறதுக்கோ ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு டெலிவிஷன்லேயே வந்த பையனை நம்பி ஒரு படம் நம்ம பண்ணலாம், இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், இவனை நம்பி பண்ணலாம் அப்படின்னு எனக்காக அவங்க 3 பேரும் பண்ணது ரொம்ப 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 எனக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து என்னால் மறக்க முடியாத மேடை. லைக் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன். அன்பு சார், அவர் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ். அவர் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துருக்கோம். நிறைய விஷயங்கள் என்னை பற்றி பேசுவார். மகேஷ், எதுவுமே தோண்டு போயிடாத, உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ பண்ணுவ. 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் நான் யோசிக்காதரா, கண்டிப்பாக இவள் கம்பப், நீ ஒரு நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹீரோவாக வருவேன் அப்படின்னு நிறைய இடத்துல என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணா, இங்கே தான் எங்கேயோ இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் பிளெஸிங்ஸோட இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும்ண்ணா. இந்த படம் ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட போராட்டம், ஏன்னா ஒரு புது படம் அப்படின்னாலே ஏகப்பட்ட போராட்டங்கள் தாண்டி தான் வந்தாகணும். ஸோ அதை தாண்டி இன்றைக்கி இந்த படம் வந்து முழுசாக முடிஞ்சு கம்மிங் ஜனவரி 25 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். என்ன மாதிரி ஒரு டெலிவிஷன்லேருந்து வந்து இன்றைக்கி ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக ஹிட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் மீடியா பீப்புள் நீங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே ஜனவரி வந்து பாருங்கள். ஸோ இந்த படத்தில் நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை தாண்டி நம் இங்கே வந்திருக்க பாலசரவன் சார், அப்புறம் சென்ட்ராயன் சார், அஸ்வின் சார். ஸோ இவங்கெல்லாம் ஆக்சுவலி நிறைய படங்களை நான் பார்த்து தான் எனக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்து அந்த ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஃபீலை யாருமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ ஒரு சக நடிகனா அப்படி தான் வந்து எனக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவ் பாலா சார்லாம், பாலசுப்ரமணியன் வந்து பயங்கரமான சப்போர்ட். ஸோ இது ஏதாவது விஷயம் பண்ணலாம்னா, பிரதர் இப்படி பண்ணுங்க பிரதர், இது நல்லா இருக்கு பிரதர், நீங்கள் பண்ணுறது என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். அவரும் சரி, சென்ட்ராயன் சாரும் சரி, அஸ்வினும் சரி, ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் யோகி பாபு சார். ஸோ அவர்கிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காமெடி எல்லா இடத்துல பார்த்துருக்கோம், படங்களில் பார்த்துருக்கோம். அவரு நம்ம ஆப்போசிட்லேருந்து டைலாக் நம்ம பேசும்போது நமக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பயந்தேன். இப்போ பயப்பதோட இன்னும் 2 மடங்கு பயந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதப்பா, உன்னால் முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே. முக்கியமாக வந்து டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத். அவர் இல்லைன்னா இந்த படத்தில் நம்ம என்னோட ஒர்க்கு இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் அவர் வந்து எல்லா விஷயமும் பார்ப்பாரு. ஸோ நிறைய ஸ்பேஸும் நமக்கு கொடுத்தாரு. லைக் என்ன உங்களுக்கு இதை பண்ணணும்னா இதை பண்ணுங்க. ஸோ சில பேர்லாம் லைக் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்சுவலி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டென்னிஸ் சார். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு கொஞ்சம் ஃபஸ்ட்டு மேடனால பதட்டப்பட்டு பேசுகிறேன், நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. இன்னொருத்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் KS மனோஜ், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து. ஏன்னா அவரும் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருந்தார், நானும் வந்து சினிமா தேடி ஆஃபீஸாக அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன கனவு, நம்ம லைஃப்பில் இன்னைக்காவது ஒரு படம் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறுக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த கனவை நிறைவேற்றினது இந்த 3 பேர் தான். அது வினோத் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ எங்கள் உழைப்புக்காக எங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக எங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஜாலியாக காமெடியாக ஒரு ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கான ஒரு படத்தை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. அப்போ எடிட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப அழகாக அவரோட ட்ரைலர்லாம் இப்போ தான் நானே பார்க்குறேன், கட்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் தீபக். தேங்க்யூ. ஓ தீபக், சாரி. அப்புறம் கேமராமேன் சார் ரவி. ஸோ அவர் அப்படி தான் வந்து லைக் ஸ்பாட்லலாம் எந்த டென்ஷனும் இல்லாமல், ஆக்சுவலாக டீமே ரொம்ப ஒரு கூலான டீம் தான். ஆக்சுவலாக நம்ம தான் டென்ஷனாக இருப்போம், இவங்க கூட நடிக்கிறோமே, இவர் எடுக்க போகிறாங்க அப்படி தான் நான் தான் இருப்பேன் தவிர. பட் அவங்க யாருமே அப்படி இருந்ததில்லை. அப்படி யாருமே அந்த டென்ஷன் ஆக்கணுதும் கிடையாது. ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ண ஒரு டீம் தான் அது. தேங்க்யூ ஸோ மச் ரவி. அப்புறம் என்னோட டான்ஸ் குரு, நான் வந்து ஃபஸ்ட் டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்ட ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ அவர் தான் எனக்கு இந்த படத்துக்கு கொரியோகிராஃப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது பல வருஷ கனவு. அவர்கிட்டே கற்றுக்கிட்ட பையன். அவரோட கொரியோகிராஃபியில் நான் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இந்த படத்தில் எனக்கு நிறைவேறிச்சு.
எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த அளவுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஸோ என்னோட ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அதிக சப்போர்ட் எனக்கு கொடுக்குறாரு மாஸ்டர். ஐ லவ் யூ ஸோ மச். அப்புறம் இங்கே கெஸ்ட்டாக வந்து என்னோட நண்பர் மகேந்திரன், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் ஆக்சுவலாக வந்து இது வந்து டேட்டு லைக் என்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறையா இருந்தது. சடனாக தான் பிளான் பண்ணோம். பட் ரொம்ப ஷார்ட் டைமில் தான் நான் அவரை கூப்பிட்டேன். கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி மகேந்திரன் சார். அண்ட் கூல் சுரேஷனா எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பேருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் இங்கே நல்லா செம்ம கூலாக ஜாலியாக பேசிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. தேங்க்யூ ஸோ மச். 4 மாதம் கழிச்சு உங்களுக்கு தான் பார்க்குறோம். ஸோ சூப்பர்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லது வந்ததுக்காக. ஸோ ஐ திங்க் எல்லாரை பற்றியும் நான் பேசிட்டேன் நினைக்கிறேன். மேம் இந்த படத்தோட ஏடிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ ஷரத்தாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம எல்லாரும் ஏடிஸும் நான் மேலே வரக்குன்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். சரத் வாங்க, வினோத். இல்லை இந்த மாதிரி லைக் ஒரு சின்ன ஒரு படத்தில் நம்ம ஒரு லீடாக பண்ணால் கூட அதை வந்து லைக் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணும்போதும் என்னையும் ஈக்குவலாக தான் ஹேண்டில் பண்ணாங்க இவங்க. ஸோ அதுக்காகவே ரொம்ப எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். நிறைய உழைச்சிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் நான் போகும்போது என் காஸ்டியூம் கண்ட்லேருந்து எல்லாத்தையுமே எல்லா ஏடி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதோட பெஸ்ட்டாகவே இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு தேங்க் நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச்.